வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாதிரியார்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் தெரேசாவின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு 100 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்டந்தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி புசி வீதியில் உள்ள ரோஷ்மா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இப்போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மாநில அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனேபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தொகுத்து வழங்கினார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன், அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர், கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி, ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், சமூக நீதி காவலர் கலைஞர், பேசி வென்ற இயக்கம், திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக போன்ற தலைப்புகளில் பேசி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த பேச்சுப் போட்டிக்கு தலைமை கழக மேலிட பார்வையாளராக மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு அவர்களும், செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, பத்மபிரியா, கந்தலி கரிகாலன், பிரகதீஸ்வரன், அருள் எழிலன், ஆடுதுறை உத்ராபதி ஆகியோர் நடுவர்களாக இருந்து போட்டியை வழிநடத்தினர். இப்போட்டியில் பங்கேற்ற முதல் 22 மாணவர்களுக்கு இளைஞரணி சார்பில் ரூபாய் 10,000 பண முடிப்பு, சான்றிதழ், பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் இப்போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் 3 மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும், தமிழ்நாடு முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கையால் கலைஞர் நூற்றாண்டு கோப்பை மற்றும் பரிசுகள் பெறும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேச்சுப் போட்டியை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதேஷ், முகிலன், தாமரை கண்ணன், ரெமி எட்வின், உத்தமன், கிருபாசங்கர், அகிலன், சந்துரு, தமிழ்பிரியன், பஜனுதீன் ஆகியோர் செய்திருந்தனர். நேற்று ஏனாமில் இருக்கும் அரசு மருத்துவர் ஒருவரை ராணுவ சீருடையில் தொடர்பு கொண்ட இணையவழி மோசடிக்காரர்கள் தன் ராணுவத்தில் வேலை செய்வதாகவும், ராணுவத்தில் வேலை செய்கின்ற நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தால் நபர் ஒருவருக்கு அதிக பணம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி மருத்துவரிடம் பேசியிருக்கின்றனர். அவர்கள் உண்மையான ராணுவ வீரர்தான் என்று நம்பி தொடர்ந்து பேசிய மருத்துவருக்கு வீடியோ காலில் ராணுவ சீருடையில் இருந்ததால் உண்மையான ராணுவ வீரர்தான் என்று நம்பி அவர் சொன்ன பல்வேறு காரணங்களையும் நம்பி, நீங்கள் ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வரும்பொழுது உங்களுக்கு உணவு மற்றும் இருப்பிடம் ஆகியன இலவசமாக கொடுப்போம். மேலும் 15 நாட்களுக்குள் மிக அதிகமான ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் சோதனை செய்யுங்கள், அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று பல்வேறு புகைப்படங்களை காட்டி, மேலும் உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்கின்ற இந்த அக்கவுண்டிற்கு 77,000 ரூபாய் பணம் அனுப்புங்கள், நாங்கள் உடனடியாக அந்த ஆர்டரை உங்களுக்கு வாங்கி தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிய அக்கவுண்டிற்கு 77,000 ரூபாய் பணத்தை மருத்துவர் அனுப்பி, பிறகு அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வராததால் தான் ஏமாந்ததை உணர்ந்த பிறகு இணையவழி காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். அது சம்பந்தமாக இணையவழி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இணையவழியில் வருகின்ற எதையும் நம்பி பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று பள்ளிகள் இயங்கும் நிலையில் பள்ளிக்கு வந்திருந்த மாணவ மாணவிகள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை பள்ளிகளில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள ஆண்டவர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை போன்ற வேடமணிந்து பள்ளிக்கு வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் விதத்தில் பக்தி பாடலுக்கு நடனமாடி ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை கொண்டாடி வருகின்றனர். சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேடமணிந்து ஸ்ரீ கிருஷ்ணரை கண்முன் நிறுத்தினர். இதனை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர்.
மாநிலம் தையல் தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் இணைந்து நடத்திய தையல் பயிற்சி பட்டறை இன்று காரைக்காலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் காரைக்காலை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இப்பயிற்சி பட்டறையில் தென்காசி, நமச்சிவாயம், கரூர் பாஷா உள்ளிட்ட சிறந்த தையல் துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தையல் தொழிலாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். அத்துடன் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பம், புதிய வடிவமைப்புகள் குறித்து செயல்முறை விளக்கினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர் சங்க தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் அப்புராஜ், துணைத் தலைவர் சிங்காரவேலு, தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் தஞ்சை பாலு உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற ரேஷன் அட்டையை பெற ரூபாய் 10,000 வரை லஞ்சம் கேட்பதாக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இன்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் துறையின் அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது ஊழியர்களின் வருகை பதிவு, நிலுவையில் வழங்கப்படாமல் உள்ள ரேஷன் அட்டைகளின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டை வழங்கினால் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 1999ஆம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த அமைப்பின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் அமைப்பின் பொருளாளர் ராமதாஸ் வரவேற்றார். தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்துறை அறிஞர்களை கண்டறிந்து 18 பேருக்கு சிறப்பு விருதுகளும் வாழ்த்து மெடல்களும் 8 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் புறவரும் நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன், இலங்கை வானொலி புகழ் BH சாகுல் ஹமீத் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் மற்றும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சித்தானந்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கணினி, சைக்கிள் மற்றும் மழைக்கோட் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் மழைக்கோட்டினை மாணவர்களுக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து தெய்வ திரு சித்தானந்தா அவர்களின் வண்ண நிழற்படத்தை திறந்து வைத்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு அங்கிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் சித்தானந்தா அவர்களின் மகன் சுப்பிரமணியனும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை தாங்கினர். பொறுப்பாசிரியை தனலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். தலைமை ஆசிரியை இக்னேஷியஸ் மேரி சபீனா முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் இதில் இசைக்கூடம் சிறப்பு விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமையேற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்து விட்டதாகவும், இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகை கெடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இதனையடுத்து திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் தனியார் சோப்பு தொழிற்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாரி வாடகையை 15% உயர்த்தி தர வேண்டும், அரசு நிர்ணயித்தது போல டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும், சுமையேற்றும் விவரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் யாசகம் எடுத்த சிதம்பரத்தை சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை கடந்த 15ஆம் தேதி மாலை படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் அவரது படுகொலைக்கு உரிய நிதி இழப்பீடு வழங்க வேண்டும், வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது. பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி பொதுச் செயலாளர் பாவணன், இருளர் பாதுகாப்பு சங்கம் தலைவர் பிரபா, கல்விமணி, தலித் பழங்குடியின கூட்டமைப்பு தலைவர் ரமேஷ் நாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.